நமது மாணிக் டிவியின் அன்பார்ந்த பொக்கிஷ கண்மணிகளே வணக்கம். அடியேன் ஆதி அந்த மாணிக்க வாசக சிவசன்மார்க்க பீடத்தின் குரு மாதாஜி உங்கள் ஜெயந்தி ஸ்ரீபா சிவாச்சாரியார். பிரபஞ்ச நடராஜரின் புகழ் ஓங்குக உலகமெல்லாம். சிவஜோதி சிவஜோதி சிவகாமி சிவஜோதி 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 சிவகாமி சிவஜோதி. ஓம் நம சிவாய. இன்னைக்கு நம்மளோட டாபிக் கீர்த்தி திருஅகவல், அதாவது திருவாசகம் கீர்த்தி திருஅகவல் பற்றி நம்ம சிந்திக்க இருக்கிறோம். கீர்த்தி திருஅகவலில் மாணிக்க வாசகர் நிறைய பாடல்கள் பாடியுள்ளார். அதில் பாடல், அதாவது கீர்த்தி திரு அகவல் அப்படின்னா என்னென்னா, கீர்த்தி அப்படின்னாலே பெருமைகள் சிறப்புகளை பற்றி பேசுறது. இங்கே கீர்த்தி திரு அகவலில் இறைவன் சிவபெருமானோடைய பெருமைகளையும் சிறப்புகளையும் பற்றி நம்ம மாணிக்க வாசகர், நம்மளுடைய குருநாதர் மாணிக்க வாசகர் அதுக்காகவே கீர்த்தி திரு அகவல் அப்படின்னு ஒரு ஃபுல்லாக பாடல் பாடியுள்ளார். அதில் ஒவ்வொரு பாடல்களாக நம்ம இப்போ பார்க்க போகிறோம். அதில் முதல் பாடல் மாணிக்க வாசகர் என்ன சொல்கிறாருன்னா, முதல் பாடலில் தில்லை மூதூர் ஆடிய திருவடி பல்லுயிர் எல்லாம் பயின்றனாகி எண்ணில் பல்குணம் எழில் பெற விளங்கி மண்ணும் விண்ணும் வானோர் உலகும் துண்ணிய கல்வி தோற்றியும் அளித்தும் அப்படின்னு தன்னோட முதல் பாடல்ல, கீர்த்தி திரு அகவல் முதல் பாடல்ல இதை பத்தி சொல்றாரு. இன்னைக்கு நம்மளோட டாபிக், இன்னைக்கு நம்ம பேச போற டாபிக் எதை பத்தி அப்படின்னா, அதாவது சிதம்பர நடராஜர் சிறப்பின் உச்சம் அப்படிங்கிறத பத்தி தான் இந்த பாடல் மூலமா விளக்க உள்ளோம். அதாவது தில்லை அப்படிங்கிறது இன்றைய சிதம்பரத்தை குறிக்குது. தில்லை மூதூர், மூதூர் அப்படின்னா முதிய ஊர், மூத்த ஊர், தொன்மையான ஊர், பழமையான ஊர், எப்படி வேணாலும் நீங்கள் அர்த்தம் வச்சுக்கலாம். அந்த மாதிரி தில்லை மூதூருங்கிறதா ஊர்களிலேயே, அதாவது கோயில், நம்ம இப்போ கோயில் அப்படின்னு சொன்னாலே அந்த கோயில் அப்படிங்கிறதே தில்லை கோயிலை தான் குறிக்குது. அதாவது சைவர்கள் மரபுல கோயில் அப்படின்னா தில்லையில் இருக்கிற சிதம்பர கோயிலை குறிக்குது. வைணவர்களில் நீங்கள் எடுத்துக்கிட்டீங்கன்னா கோயில் அப்படின்னா ஸ்ரீரங்கத்தை குறிக்குது. அதனால இப்போ தில்லை மூதூர் அப்படிங்கிறது நடராஜ பெருமானுடைய நம்மளோட கோயிலை பற்றி தான், சிவபெருமானை பற்றிய பெருமைகளை தான் இந்த முதல் பாடலில் மாணிக்க வாசகர் விளக்கியுள்ளார். இந்த தில்லைமூதூர், பழமையான இந்த தில்லைமூதூர் ஆடிய திருவடிங்கிறது இங்கே யாரை குறிப்பிடுறார் அப்படின்னா, சிதம்பர நடராஜர் தான். அவர் அங்கே எப்படி இருக்கிறார், தன்னுடைய காலை தூக்கிட்டு ஆடிய திருவடியை காமிச்சிட்டு தான் இருக்கிறாரு. அதனால தான் ஆடிய திருவடி அப்படின்னு அதை பற்றி சொல்கிறாரு. இப்போ இதில் நான் உங்களுக்கு ஒரு விஷயம் என்ன சொல்கிறேன்னா, இந்த தில்லை மூதூரில் நிறைய சிறப்புகள் இருக்குது. அது சொல்கிறதுக்கு எண்ணிக்கையே அடங்காத சிறப்புகள் இருக்கிறது. அதனால் நான் ஒன்றொன்னா உங்களுக்கு சொல்கிறேன். இப்போ உதாரணமாக ஒரு காலத்தில் ராஜராஜ சோழன் ஒரு மன்னன் ஆண்டு வந்தாங்க. அந்த ராஜராஜ சோழன் தன்னுடைய சகோதரி பேர் குந்தவை பிராட்டியார். இந்த குந்தவை பிராட்டியார் ராஜராஜ சோழனை எடுத்து வளர்த்துனவங்க. அதனால ராஜராஜ சோழன் ரொம்ப அவங்க மேல பாசம் வச்சிருந்தாங்க. குந்தவை பிராட்டியார் எது சொன்னாலும் குந்தவை பிராட்டியார் சொன்னதைத்தான் ராஜராஜ சோழன் கேட்பாரு. அந்த மாதிரி இருக்கிற சமயத்துல ஒரு நாள் இவங்க ரெண்டு பேருமே சரியான சிவபக்தர்கள். அப்போ குந்தவை பிராட்டியார் ஒரு நாள் பழையாறையில் இருக்கிற ஒரு சிவன் கோயிலுக்கு போய் தரிசனம் பண்றதுக்காக போறாங்க. அந்த கோயில்ல ஒரு சின்ன சிறுவன் உட்காந்து பூ கட்டிட்டு இருக்கிறான். அந்த சிறுவன் பூ கட்டிட்டு என்ன பண்றான், ஒரு பாடல் பாடிக்கிட்டே பூ கட்டிட்டு இருக்கிறான். அவன் என்ன பாடல் பாடுறான்னா, அதாவது சிவபெருமான நினைச்சு பாடுறான். குனித்த புருவமும் கொவ்வை செவ்வாயில் குமிழ் சிரிப்பும் அப்படின்னு தேவாரத்துல வரும் இல்லையா அந்த பாடல், அந்த பாடலை பாடிக்கிட்டே பூ கட்டிட்டு இருந்தானம்மா. அதை பார்த்தோன்னே உடனே குந்தவை நாச்சியார் கேட்டாங்களாம், தம்பி இவ்வளவு அழகா பாடல் பாடுறையே, இந்த பாடல் எங்க இருக்குதுப்பா அப்படின்னு கேட்டாங்களா. ஏன்னா குந்தவை பிராட்டியார் அந்த பூவினால் ஈர்க்கப்பட்டதை விட அந்த சிறுவன் பாடிய பாடலினால் அதிகமாக ஈர்க்கப்பட்டாள். அதனால அந்த பாடல் எனக்கு வேணும், அது எங்கப்பா உனக்கு கிடைச்சது அப்படின்னு கேட்கும்போது அந்த சிறுவன் சொல்றான், அம்மா அது எங்கேயும் இல்லை, அது தேவாரம்ங்கிற நூலில் கிடைச்சது. தேவாரம்ங்கிற நூலில் இருந்து தான் எனக்கு என் தகப்பனார் சொல்லி கொடுத்தாரு இந்த பாடல்களை. எனக்கு இன்னும் சில கொஞ்சம் பாடல்கள் எல்லாம் எனக்கு தெரியுமம்மா அப்படின்னு அவன் சந்தோஷமா சொல்றான். அப்போ குந்தவை பிராட்டியார் சொல்றாரு, எப்பவுமே பூமாலை சுவாமிக்கு சாற்றினாலும் பூமாலை வாடிவிடும், பொன்மாலையை சாமிக்கு சாற்றினாலும் பொன்மாலை விலை அதிகம் வாய்ந்தது, அது மட்டும் இல்லாமல் அதில் வாசம் கிடையாது. ஆனால் பாமாலையை சாற்றி பாருங்கள், இறைவன் உடனடியாக உங்கள் பக்கமே நிற்பார் அப்படின்னு குந்தவை பிராட்டியார் இந்த கருத்தை அந்த தம்பிக்கு, அந்த சிறுவனுக்கு சொல்றாரு. உடனே அந்த தம்பி, ஆமாம் அம்மா, அதனால்தான் நானும் பூமாலையை பாடினேனம்மா, என்னிடம் இன்னும் சில தேவார பாடல்கள் உள்ளன, நான் உங்களுக்கு தருகிறேனம்மா என்று பாடி காட்டினான்.
உடனே குந்தவை பிராட்டியார் அதில் ஆச்சரியப்பட்டு போய், தம்பி, எனக்கு இந்த தேவாரத்தில் உள்ள அனைத்து பாடல்களும் எனக்கு வேண்டும், அது எங்கு கிடைக்கும் என்று குந்தவை பிராட்டியார் சிறுவனை கேட்க, சிறுவனோ, எனக்கு அதிகம் தெரியாதம்மா, அத்தனை பாடல்களும் என் தகப்பனாருக்குத்தான் தெரியும், நான் அதனால் என் தகப்பனாரை உங்களிடம் வந்து உங்களை சந்திக்க சொல்கிறேனம்மா என்று கூறிவிட்டு தன் வீட்டிற்கு சென்று விட்டான். குந்தவை பிராட்டியாரும் அரசவைக்கு சென்று ராஜராஜ சோழனை கூப்பிட்டு, ராஜராஜ சோழா, இந்த மாதிரி தேவாரம் என்னும் ஒரு நூல் இருக்கிறதாமே, அந்த நூலில் நிறைய சிவபெருமான் பற்றிய பாடல்கள் அழகுமயமாக உள்ளன, இனிமை வாய்ந்ததாக உள்ளன, அருமையாக சொற்பதங்கள் கொண்டு உள்ளன, அந்த பாடல்களை எல்லாம் நம்ம மீட்டெடுக்க வேண்டும், அந்த பாடல்களை மீட்டெடுத்து புதிதாக அச்சிட்டு வெளியிட்டு மக்களுக்கு நாம் சிவபுராணத்தை வெளிக்கொண்டு வர வேண்டுமப்பா அப்படின்னு குந்தவை பிராட்டியார் தன் தமையனிடம், தன் சகோதரனிடம் கூறுகிறாள். உடனே அவரும் சந்தோஷப்பட்டு, அப்படியே ஆகட்டும் சகோதரியே, அவரை வர சொல்லலாம், அந்த சிறுவனின் தகப்பனாரை வர சொல்லி தேவாரத்தை தேடலாம் என்று கூறினார். அதே மாதிரி அந்த சிறுவனின் தகப்பனாரும் அரசவைக்கு வந்து சேர்ந்தார். சிறுவனின் தகப்பனார் அரசவைக்கு வந்து தேவார பாடல்களை பற்றி கூறலானார். அப்போது ராஜராஜ சோழன், பாடல்கள், முழு பாடல்கள் எங்கு கிடைக்கும் என்று கேட்டதுக்கு, எனக்கு தெரியாது, எனக்கும் சில பாடல்கள் மட்டுமே தெரியும் அரசே, அதனால் அந்த பாடல்கள் வேண்டுமென்றால் நீங்கள் திருநாரையூருக்கு செல்லுங்கள், திருநாரையூரில் நம்பியாண்டார் நம்பி என்று ஒருவர் வாழ்ந்து கொண்டிருக்கிறார், அவரிடம் நீங்கள் சென்றால் கண்டிப்பாக தேவாரம் முழு நூல்களும் உங்களுக்கு கிடைக்கும் என்று கூறிவிட்டு தந்தை மற்றும் சிறுவர் இருவரும் சென்று விட்டனர். உடனே குந்தவை பிராட்டியாரும் ராஜராஜ சோழனும் இருவரும் திருநாரையூருக்கு செல்கிறார்கள். திருநாரையூருக்கு சென்ற உடனேயே அங்க வந்து முன்னாடி ஒரு பிள்ளையார் சிலை, பிள்ளையார் கோயில் உள்ளது. அந்த பிள்ளையார் கோயிலுக்கு பெயர் பொல்லா பிள்ளையார். பொல்லா பிள்ளையார் என்றால் அர்த்தம் வந்து உளிப்படாத பிள்ளையார் என்று பெயர். நாம் இப்போது சொல்கிறோம் பொல்லா பிள்ளையார் என்றால் அவர் பொல்லாத பிள்ளையார் என்று நினைத்துக் கொள்கிறோம். அவர் பொல்லாத பிள்ளையார் கிடையாது, அவர் மிகவும் நல்ல பிள்ளையார் என்றே நாம் எடுத்துக்கொள்ள வேண்டும். ஏனென்றால் அவர் நம்பியாண்டவர், நம்பிக்கை அனுகிரகம் கொடுத்தவர். அப்பேற்பட்ட பிள்ளையாரை வந்து இவர்கள் இருவரும் வணங்கி விட்டு அங்கு சிறிது அமர்ந்தனர். அப்போது ஒரு முதியவர் ஒருவர் என்ன வேண்டும் என்று கேட்டார். இந்த மாதிரி தேவார நூட்கள் வேண்டும், எங்களுக்கு நம்பியாண்டார் நம்பியை பார்க்க வேண்டும், அவர் வீடு எங்கு உள்ளது என்றெல்லாம் வினவினர். அதற்கு அந்த முதியவரும், நம்பியாண்டார் நம்பியை பற்றி உங்களுக்கு தெரியுமா, அவர் கதையை பற்றி என்று கேட்கலானார்கள். அதற்கு எங்களுக்கு தெரியாது, தாங்கள் தெரிந்தால் கூறுங்கள் என்று கூறினார். உடனே முதியவரும் சொல்ல ஆரம்பித்தார். நம்பி என்ற ஒரு சிறுவன், 5 வயதுடைய சிறுவன், மிகவும் அருமையான சிவபக்தன், பூஜை புனஸ்காரங்களில் வல்லவன். அவன் சிறுவயது அப்போதுதான் பள்ளிக்கு சென்று கொண்டிருந்தான். அப்போது அந்த நம்பியாண்டார் நம்பி வந்து சிவாச்சாரியார் வம்சத்தில் பிறந்து பூஜைகள் செய்யும் குடும்பத்தை சேர்ந்தவன் பையனாவான். அப்படி இருக்கும்போது நம்பி வந்து நம்பியின் தகப்பனார் அன்று கோயிலுக்கு சென்று திரும்பி விட்டு நம்பியை பார்த்து, அம்பி, நீ இன்றைக்கு என்னால் கோயிலுக்கு செல்ல முடியவில்லை, எனவே அம்பி நீயே பூஜைகளை போய் பொல்லா பிள்ளையாருக்கு போய் நீயே பூஜைகள் செய்து விட்டு வா என்று கூறினார். உடனே நம்பிக்கு பூஜை செய்வது என்ன செய்வது என்று குழப்பமாகி போய் தகப்பனிடம் கேட்க பயந்து கொண்டு தன் தாயிடம் போய் கேட்கிறான். அம்மா, பிள்ளையாருக்கு பூஜை செய்ய வேண்டும், எப்படி செய்ய வேண்டும் அம்மா என்று கேட்கிறான். அதற்கு தாயாரும், கவலைப்படாத அம்பி, அம்மா சொல்லி தருகிறேன், நான் எப்படி உனக்கு எண்ணெய் தேர்த்து குளிப்பாட்டுவன் இல்லையா, அதே மாதிரி நீயும் போய் பிள்ளையாருக்கு எண்ணெய் தேர்த்து குளிக்கவை, சீயக்காய் போட்டு நன்றாக குளிக்கவை, அதே மாதிரி நன்கு தலைகளை எல்லாம் நன்கு அவரோட தலையை துவட்டி விடு, அதன் பின்பு முதலிய ஆடைகளை எல்லாம் களைந்து விட்டு இதையெல்லாம் செய், பின்னர் அதற்கு பிறகு நான் எப்படி உனக்கு உன் கூந்தலுக்கு சாம்பிராணி போடுவேனோ அது மாதிரி அவருக்கும் நீ சாம்பிராணி போடு, சாம்பிராணி போட்ட பின் அதற்கு பிறகு அவருக்கு பொட்டு வைத்து அலங்காரங்கள் செய்து விட்டு அவருடைய துணியை மறக்காமல் புது துணியை கட்டிவிடு, பார் இந்த பாத்திரத்தில் கொழுக்கட்டை நிறையாக உள்ளது, அந்த கொழுக்கட்டையை அவருக்கு படையலிட்டு விடு என்று கூறினாள். அப்படியே ஆகட்டும் அம்மா என்று கூறிக்கொண்டு நம்பியும் வெகு வேகமாக தூக்கு பாத்திரத்தை தூக்கி கொண்டு கோயிலுக்கு செல்ல ஆரம்பித்தான். நம்பி அங்கு கோயிலுக்கு சென்றவுடன் பொல்லா பிள்ளையாரை பார்த்து, பிள்ளையாரே, இன்னைக்கு நான் உங்களை குளிக்க வைக்க போகிறேன் என்று சொல்லிக்கொண்டு பழைய ஆடைகள் எல்லாம் களைந்து எடுத்து வைத்து விட்டான். பின்னர் எண்ணெயை தடவி பிள்ளையாருக்கு தலை முழுவதும் எண்ணெய் தடவிதான். பிள்ளையார் இன்று வரை அப்படிப்பட்ட எண்ணெய் தடவி எங்குமே பார்த்ததில்லை. அப்படி அந்த அளவுக்கு பிள்ளையாருக்கு எண்ணெயை தடவுனா நம்பி. இதுக்கு வேறு தலையில் பூசுவதற்கு எண்ணெய் பூச நம்பிக்கு வேறு எட்ட வேறு இல்லை. அதனால் நம்பி பொல்லா பிள்ளையன் தொடைமேல் ஏறிக்கொண்டு அந்த தலையில் எண்ணெயை ஊற்றி மொழுவென்று உடல் முழுவதும் பூச பூச பிள்ளையாருக்கு சந்தோஷமாகிவிட்டது. அதற்கு பிறகு சீயக்காயை கொட்டி இந்த மாதிரி ஒரு குளியலை அவர் வாழ்நாள் முழுவதும் பார்த்திருக்கவே மாட்டார். அப்பேற்பட்ட குளியலை நம்பி செய்தான்.
அது முடித்த பின்னாடி சாம்பிராணி துணியால் நன்றாக துடைத்து எடுத்து விட்டு சாம்பிராணி போட்டு எல்லா தூபதீபங்கள் எல்லாம் காட்டிவிட்டு பொட்டு வைத்து பூ வைத்து புது துணி ஆடை அலங்காரங்கள் செய்துவிட்டு எல்லாம் செய்து விட்ட பின் நம்பி அந்த கொழுக்கட்டையை எடுத்து பாத்திரத்தில் இருக்கிற கொழுக்கட்டையை எடுத்து எதிரே வைத்தான் பிள்ளையாருக்கு எதிரில். பிள்ளையாரே சாப்பிடு என்றான். உடனே பிள்ளையாரும் பார்த்தார். என்றைக்கு பிள்ளையார் சாப்பிட்டு இருக்கிறார், இன்றைக்கு மட்டும் சாப்பிடுவதற்கு? உடனே நம்பியை பார்த்து பிள்ளையார் அப்படியே பார்த்து கொண்டே இருந்தார். நம்பி திரும்பவும் சொன்னான், நான் என்ன தப்பு செய்து விட்டேன்? பிள்ளையாரே கொழுக்கட்டையை சாப்பிட்டு விடு என்றான். உடனே பிள்ளையார் திரும்பவும் பார்த்தார். இவனுக்கு குழப்பமாகிவிட்டது. நான் ஏதாவது தப்பு செய்தால் மன்னித்து விடு பிள்ளையாரே, சீக்கிரம் சாப்பிட்டு விடு என்றான். பிள்ளையாரும் திருதிருவென்று முழித்தார். உடனே இவன், எனக்கு பள்ளிக்கூடத்துக்கு நேரமாகிவிட்டது, நீங்கள் சீக்கிரங்கள் சாப்பிடு விடு பிள்ளையாரே என்று கூறினார். அதற்கும் பிள்ளையார் சாப்பிடவே இல்லை. இவனுக்கு கொழுக்கட்டையை வைத்துக்கொண்டு பிள்ளையாரை எப்படி சாப்பிட வைப்பதென்றே புரியாமல் குழம்பி நின்றான் நம்பி. உடனே வேகமாக, ஓஹோ, எனக்கு பள்ளிக்கூடம் வேற லேட் ஆகிவிட்டது, என் ஆசான் வேறு திட்டுவார், நீயோ கொழுக்கட்டையை திங்க மாட்டேன் என்கின்றாய், நான் இப்போது என்ன செய்வது? உன்னை கொழுக்கட்டை திங்க, நீ என்னுடைய கொழுக்கட்டையை திங்க விட்டால் இந்த பாறையில் முட்டி என்னுடைய உயிரை மாய்த்து கொள்ளுவேன் என்று தடபுடலாக போய் பாறையில் நங்கு நங்கு என்று முட்டிக்கொண்டான் நம்பி. பிள்ளையார் கதி கலங்கி நின்று போனார். என்னடா இவன் இப்படி செய்கின்றனே, மண்டை சிறு வயது பையன், 5 வயது பையன் இப்படி போய் கொழுக்கட்டை திங்க மாட்டேன் என்பதற்காக மண்டையை கொண்டு போய் பாறையில் மூட்டிக்கொள்கிறானே என்று விந்தையாய் பார்த்தார். வேகமாக பிள்ளையார் உடனே எழுந்து கடகடவென கொழுக்கட்டைகளை திங்க ஆரம்பித்தார். உடனே சந்தோஷமாகிவிட்டது நம்பிக்கை. ஒரு கொழுக்கட்டை கூட விட்டு வைக்கவில்லை. பிள்ளையார் எல்லா கொழுக்கட்டையும் நம்பிக்காக தின்று விட்டார். நம்பிக்கோ மண்டையில் அடிபட்டதில் ரத்தம் வந்து விட்டது. பிறகு துணியை எடுத்து துடைத்து கொண்டு பார்த்தான். சந்தோஷமாக இருந்தது. எல்லா கொழுக்கட்டைகளும் காலியாக விட்டது. பிள்ளையார் சாப்பிட்டு விட்டார். சந்தோஷமாக இருந்தது. உடனே நம்பி பிள்ளையாரிடம் விடை பெற்று கொண்டு, பிள்ளையாரே எனக்கு பள்ளிக்கூடம் நேரமாயிட்டது, என்னுடைய ஆசான் என்னை சத்தம் போடுவார், அதனால் நான் வேகமாக வீட்டிற்கு செல்ல வேண்டும் என்று கொழுக்கட்டை பாத்திரத்தை தூக்கி கொண்டு வீட்டுக்கு சென்று விட்டான் நம்மளுடைய அன்பான நம்பி. நம்பி வீட்டுக்கு சென்றவுடன் அம்மா கேட்டாள், நம்பி போய்விட்டு வந்து விட்டாயா? என்ன கொழுக்கட்டை எல்லாம் இறைவனுக்கு கொடுத்தாயா? பிள்ளையார் சாப்பிட்டாரா என்றெல்லாம் கேட்டார். ஆமாம் அம்மா, பிள்ளையார் எல்லா கொழுக்கட்டையும் சாப்பிட்டு விட்டாரம்மா என்று நம்பி கூறினான். என்ன, பிள்ளையார் எல்லா கொழுக்கட்டையும் சாப்பிட்டு விட்டாரா? என்ன பொய் சொல்கிறாய் என்றார். இல்லையம்மா, உண்மையாலுமே எல்லா கொழுக்கட்டையும் பிள்ளையாரே சாப்பிட்டு விட்டாரம்மா. பாத்திரத்தை திறந்து பார்த்தால் தாய் ஒரு கொழுக்கட்டையும் அதில் இல்லை. உடனே ஆச்சரியமாய்விட்டது. நம்பி, கொழுக்கட்டையை நீ சாப்பிட்டு இருந்தால் கூட பரவாயில்லை, நான் ஒத்துக்கொள்கிறேன், சந்தோஷமாக நீ சாப்பிட்டதற்காக. ஆனால் பொய் மட்டும் கூறக்கூடாது, சிறுவயதிலே பொய் கூறுவது மிகவும் தவறப்பா என்று கூறினான். அம்மா, பொய் சொல்லவில்லை அம்மா, சத்தியமாக அவர்தான் சாப்பிட்டாரம்மா, பிள்ளையார் தான் சாப்பிட்டுவானா, நீ வேணால் அவரிடம் பிள்ளையாரிடம் போய் கேட்டு பாருங்கள் அம்மா என்று கூறினான். எல்லாத்துக்கும் ஆச்சரியமாக விட்டது. அவர் தகப்பனாரும் வந்து விட்டார். ஊர் மக்கள் எல்லாம் ஆச்சரியமாக பார்க்கிறார்கள். என்னடா நம்பி இப்படி சொல்கிறார் என்று. உடனே என்ன பண்ணினார் நம்பியின் அம்மா, சரி சரி போதும், இனி நான் இன்னும் கொஞ்சம் கொழுக்கட்டைகள் செஞ்சு தரேன், நீ என்ன பண்ணு, திரும்பவும் கொண்டு போய் பிள்ளையாருக்கு கொண்டு போய் திரும்பவும் வை, அவர் திரும்பவும் சாப்பிடுகிறாரா என்று நாங்கள் எல்லாம் பார்க்கிறோம் என்று சொன்னான். அவர் சாப்பிடுவாரம்மா, நீங்கள் கொடுத்தால் கட்டாயம் சாப்பிடுவாரம்மா என்று நம்பிக்கையுடன் சொன்னான் நம்பி. உடனே தாயாரும் கொழுக்கட்டைகளை திரும்பவும் செய்து நம்பியிடம் கொடுத்தார்கள். எல்லோரும் ஊரே பின்னாடி நம்பியின் பின்னே தொடர்ந்து சென்றார்கள். நம்பியும் பிள்ளையாரின் மேல் நம்பிக்கை வைத்து கம்பீரமாக நடந்து சென்றான். எல்லாரும் ஆச்சரியமாக நம்பியை பின்தொடர்ந்து சென்றார்கள். நம்பி போய் முதல் மாதிரியே பிள்ளையாருக்கு கொண்டு போய் கொழுக்கட்டையை வைத்தான். கொழுக்கட்டையை வைத்து விட்டு, பிள்ளையாரே முதல் மாதிரியே கொடுக்கிறேன் பிள்ளையாரே, இந்த கொழுக்கட்டையும் சாப்பிடு விடு, ஏன்னால் இன்றைக்கு என் அம்மா இந்த கொழுக்கட்டையை சாப்பிட்டால்தான் இந்த ஊரே என்னை நம்பும், அதனால் போன தடவை சாப்பிட்டது மட்டும் இல்லாமல் இந்த தடவை நீ சாப்பிட்ட விடையெல்லாம் எனக்கு கெட்ட பேர் வந்து விடும் அம்மா, அதனால் நீ கட்டாயம் சாப்பிடு விடு பிள்ளையாரே என்று நம்பி கூறினான். நம்பியை பார்த்து பிள்ளையார் பார்த்து கொண்டே இருந்தார். உடனே எல்லாரும் ஊர் மக்கள் அனைவரும் மறைந்திருந்து ஒளிந்திருந்து பார்த்து கொண்டிருந்தார் நம்பியின் செயலை கண்டு. உடனே நம்பி என்ன செய்தான், ஓஹோ நீ சாப்பிட மாட்டேங்கிறாய், எனக்கு பள்ளிக்கூடத்துக்கு நேரமாகி விட்டதில் ஆசான் வேறு என்னை அடித்து விடுவார், எனவே முதல் மாதிரியே போய் பாறையில் நான் முட்டிக்கொண்டால் தான் நீ சாப்பிடுவாயா, ரத்தம் வர நான் முட்டிக்கொள்ள வேண்டுமா என்று கேட்க, உடனே பயந்து போய் பிள்ளையாரும் வேக வேகமாக எல்லா கொழுக்கட்டையும் திரும்ப முதல் மாதிரியே எல்லா கொழுக்கட்டையும் எடுத்து சாப்பிட்டு விட்டாரு. உடனே மக்கள் எல்லாம் ஆச்சரியப்பட்டு விட்டனர். என்னடா இது, பிள்ளையார் நம்பி சொன்னதும் உடனே எல்லா கொழுக்கட்டைகளையும் சாப்பிட்டு விட்டாங்களே. ஆச்சரியப்பட்டு மக்கள் எல்லாம் அந்த பொல்லா பிள்ளையாரை காலில் விழுந்து கும்பிட்டனர். பொல்லா பிள்ளையாரை மட்டுமா கும்பிட்டு விட்டார்கள்,
அவருக்கு பக்கத்தில் இருந்த நம்பியாண்டவர் நம்பி என்ற குட்டி பிள்ளையாரையும் சேர்ந்தே கும்பிட்டார்கள். எல்லோரும் அன்றிலிருந்து நம்பிக்கு அனைவரும் நம்பியாண்டார் நம்பி என திருப்பெயர் வைத்து அவனை செல்லப்பிள்ளையாராகவே வழங்க ஆரம்பித்தார்கள். எல்லோரும் சந்தோஷமாக நம்பியை ஏற்றுக்கொண்டார்கள். அதே மாதிரி ஒவ்வொரு நாளும் நம்பி பிள்ளையாரிடம் கும்பிட்டு விட்டு, பிள்ளையாரே, எனக்கு வாத்தியார் பள்ளிக்கூடம் உனக்கு பூஜைகள் முடித்து விட்டு பள்ளிக்கூடம் செல்லும் போது நேரமாகி விடுகிறது, அதனால் வாத்தியார் என்னை திட்டுகிறார், பாடம் சொல்லி தரமாட்டேங்கிறார், இனி நான் பள்ளிக்கூடம் போக மாட்டேன், நீதான் எனக்கு எல்லாம் பண்ணி கொடுக்க வேண்டும். பிள்ளையார் கேட்டார். அப்படியா, சரி, நான் என்ன செய்யட்டும்? பிள்ளையார் கேட்க, உடனே நம்பியும் சொன்னான், இனிமேல் நீதான் எனக்கு பாடம் எடுக்க வேண்டும், நீதான் அனைத்தையும் எனக்கு கற்பிக்க வேண்டும் என்று பிள்ளையாரிடம் கோரிக்கை வைக்கிறான். அது அவன் நம்பி சொன்னபடியே பிள்ளையாரும் நம்பிக்கு எல்லா பாடங்களையும் தானே கற்பித்து கொடுக்கிறார். எல்லா வேதம், ஆகமங்கள், உபநிடந்தங்கள் அனைத்தையும் கற்றுக் கொடுத்து நம்பியை சிறப்பான ஒரு அறிவாளியாக மாற்றுகிறார் பிள்ளையார். இப்பேற்பட்ட பிள்ளையார் அனுக்கிரகம் கொடுத்தவர் தான் நம்மளுடைய நம்பியாண்டார் நம்பி திருநாரையூரில் பிறந்து வளர்ந்த சிவாச்சாரிய குடும்பத்தை சேர்ந்தவர். இந்த கதையை அந்த முதியவர் யாரிடம் சொல்கிறார்? நம் ராஜராஜ சோழ தேவனாகிய ராஜனிடம் சொல்கிறார். அப்பேற்பட்ட நம்பி திருநாரையூரில் பிள்ளையாரின் அன்புக்கினிய பாசத்திற்கினிய நம்பியிடம் போய் கேளுங்கள், தேவாரம் எங்கிருக்கிறது என்று அவர் கேட்டால் சொல்வார் என்று முதியவர் ராஜராஜ சோழனிடம் சொல்ல, குந்தவை பிராட்டியும் ராஜராஜ சோழனும் வீட்டை அறிந்து கொண்டு, நம்பியின் வீட்டை அறிந்து கொண்டு அங்கே செல்கிறார்கள். நம்பியாண்டார் நம்பியை சந்திக்கிறார்கள். அவர் திருவடியை தொட்டு வணக்கம் செய்கிறார்கள். அப்போது கேட்கிறார்கள், இந்த மாதிரி எங்களுக்கு தேவாரம் பாடல்கள், சில பாடல்கள் மட்டுமே கிடைத்துள்ளது, அதனால் எங்களுக்கு நம்பியாண்டார் நம்பியவர்களே, எங்களுக்கு தேவாரம் முழுதும் கிடைக்க வேண்டும், அதை நாங்கள் புதுப்பித்து அச்சிட்டு மக்களுக்கு வெளியிட விரும்புகிறோம் என்று கூறினார்கள். ஆனால் தேவாரம் எங்குள்ளது என்று தெரியவில்லை, அதை நீங்கள் கண்டுபிடித்து தர வேண்டும் என்று நம்பியிடம் கோரிக்கை வைத்தார்கள். உடனே அவரும் நம்பியாண்டவர் நம்பியும், அப்படியா, சரி, பார்த்து கொள்ளலாம் என்கிறார். அப்போது அவர் கேட்கிறார், சரி, நீங்கள் கட்டாயம் பிள்ளையாரிடம் கேட்டால் உங்களுக்காக சொல்வார் என்று சொல்கிறார்கள். உடனே நம்பியாண்டார் நம்பியும் பல்லா பிள்ளையாரிடம் தேவார நூல் எங்கிருக்கிறது என்று கேட்டார். உடனே அவர் சொன்னார், தேவாரம் நூல் நான் எப்படி இங்கே பொல்லா பிள்ளையாராய் உட்கார்ந்திருக்கினோ அதே மாதிரி சிதம்பரத்தில் தில்லையம்பலத்தில் திருமுறை கண்ட விநாயகரால் திருவிநாயகர் உட்கார்ந்திருக்கிறார், இடம் போய் கேளுங்கள். அந்த சிதம்பரத்தில் மேற்கு கோபுரத்தில் மேற்கு பகுதியில் தேவார நூட்கள் பத்திரமாக பாதுகாப்பாக மூவர் பெருமக்கள் திருஞான சம்பந்தர், அப்பர், சுந்தரர் மூவராலும் எழுதப்பட்ட நூல் தான் தேவாரம் என்கின்ற நூல். அந்த மூவரும் எழுதி அங்கு பத்திரப்படுத்தி உள்ளார்கள், நீங்கள் போய் பெற்றுக்கொள்ளலாம் என்று நம்பி சொல்கிறார். உடனே இவர்களும் சந்தோஷப்பட்டு கொண்டு இருவரும் விடை பெற்று கொண்டு திரும்பவும் சிதம்பரத்திற்கு வருகிறார்கள். சிதம்பரத்திற்கு அந்த தேவாரம் நூட்களை எடுக்கிறதுக்காக உள்ளே நுழையும் போது தில்லைவாழ் அந்தணர்களாகிய தீட்சிதர்கள் இவர்களை தடுத்து விடுகிறார்கள். இவர்கள் எதற்கு வந்திருக்கிறீர்கள் என்று கேட்கும்போது, நாங்கள் தேவாரம் நூல்களை எடுத்து அச்சிட்டு பிரதியிட வந்திருக்கிறோம் என்று ராஜா சொல்ல உடனே அவர்கள் மறுத்து விட்டார்கள். ஏனென்றால் அந்த நூல்கள் அந்த மூன்று நூட்களுமே மூவர்களால் எழுதப்பட்ட நூட்கள். அந்த மூவரும் ஒருங்கிணைந்து வந்தால் மட்டுமே நாங்கள் அந்த தேவாரம் நூட்களை கொடுப்போம், இல்லை என்றால் நாங்கள் கொடுக்க மாட்டோம் என்று அந்தணர்கள் தில்லைவாழ் அந்தணர்கள் கூறிவிட்டார்கள். உடனே என்ன செய்வதென்று இவர்களுக்கு தெரியவில்லை. அதாவது இந்த காலத்துல நம்ம பேங்க்குக்கு பணம் போய் எடுக்க போகணும் அப்படின்னா, அந்த பேங்க்குக்கு போனா என்ன சொல்லுவாங்க, யார் கையெழுத்து போடணுமோ அவங்க வந்தாதான் பணம் கொடுப்பாங்க. அதே மாதிரி ஏடிஎம்க்கு போனனால நம்ம கையெழுத்து போடக்கூடியவங்க போனாதான் தருவாங்க. ஒரு பேங்க்ல ஃபிக்ஸ்டு டெபாசிட் போட்டுட்டீங்கன்னா கூட அந்த ஃபிக்ஸ்டு டெபாசிட்டை எடுக்கணும் அப்படின்னா அவங்க நேரில் போகணும், அவங்களே கையெழுத்து போடணும். அப்படி போட்டால் மட்டும்தான் உங்களுக்கு அந்த பிரதிகளும் அந்த பணமும் கிடைக்கும். அதே மாதிரி தில்லைவாழ் அந்தணர்கள் என்ன சொல்லிட்டாங்கன்னா, மூவர்கள் எழுதிய நூல்களை மூவர்கள் வந்தால் மட்டுமே நாங்கள் கொடுப்போம். ஏனென்றால் அந்த தேவாரம் நூட்களில் 3 பேரும் கையெழுத்திட்டுள்ளார்கள். எனவே அவர்கள் 3 பேரையும் கூட்டி வாருங்கள், திருஞான சம்பந்தர், அப்பர், சுந்தரர் 3 பேரையும் கூட்டு வாருங்கள், கூட்டி வந்தால் மட்டுமே நாங்கள் அந்த தேவார நூட்களை கொடுக்க முடியும் என்று மறுத்து விட்டார்கள். உடனே ராஜராஜ சோழன், என்ன செய்வதென்று தெரியாமல், சரி, நான் அவர்களை கூட்டு வருகிறேன் என்று குந்தவை பிராட்டியாரும் ராஜாவும் இருவரும் அரசவைக்கு திரும்பி விட்டார்கள். உடனடியாக ராஜா என்ன செய்தார் என்று தெரியுமா? சிற்பிகளை கூப்பிட்டு மூவர்களையும் அருமையான அற்புதமான சிலைகளை வடிக்க சொன்னார். திருஞான சம்பந்தருக்கும்
அப்பருக்கும் சுந்தரருக்கும் அருமையான சிலைகள் செய்து அதையே தேர் ரத ஊர்வலமாக தேரில் அமர்த்தி வீதி உலா செய்ய பணிந்தார்கள். வீதி உலா செய்து ராஜராஜ சோழன் ஊர் முழுவதும் வீதி முழுவதும் தேர் வீதி உலா வந்தது. அப்படி வீதி உலா வந்ததை பார்த்ததும் மக்கள் அனைவரும் ஆச்சரியப்பட்டு கொண்டனர். அப்பா, என்ன ஒரு அருமை அப்படின்னு சொல்லி எல்லாரும் மூவர்களை வணங்கினார்கள். மூவர்கள் தேர் வீதி உலா முடிந்து தில்லை சிதம்பர கோயிலுக்கு சென்றது. அங்கு சிதம்பர கோயிலின் முன் அந்தணர்கள் தீட்சிதர்கள் முன் மூவர்களையும் கொண்டு போய் நிறுத்தினார் ராஜராஜ சோழனும் குந்தவை பிராட்டியாரும். அந்தணர்கள் ஆச்சரியப்பட்டு போனார்கள். என்னே விந்தை என்று ஆச்சரியப்பட்டு கொண்டு மூவர்களும் வந்து விட்டார்கள், இப்போது நம் மன்றம் திறக்கட்டும், தேவார நூட்களை எடுத்துக் கொடுங்கள் என்று கட்டளையிட்டு ஆணையிட்டான் ராஜராஜ சோழன். உடனே தில்லைவாழ் அந்தணர்கள் மறு பேச்சு எதுவுமே அவர்களால் பேச முடியவில்லை. கூப்பிடு அவரை பிள்ளையாரே என்றனும் உடனே அந்த பிள்ளையார் திருமுறை கண்ட பிள்ளையாரும் வந்து மேற்கு பக்கத்தில் உள்ள தேவார நூட்களை போய் இவர்கள் சிலை முன்பு மூவரின் சிலையை முன் நிறுத்தி வைத்து உடனே அந்த நூட்களை எடுத்தால் என்னே பரிதாபம், அந்த நூல்கள் அனைத்துமே முக்காவாசி நூல்கள் அனைத்தும் கரையானால் அரித்து தின்று விடப்பட்டன அந்த தேவாரம் நூட்கள். அப்பா, உடனே ராஜராஜ சோழன் எண்ணெய் கொண்டு வர செய்து ஒன்னெண்ணையும் எண்ணெய் தடவி ஒவ்வொரு நூட்களையும் ஒவ்வொரு ஏடுகளையும் எண்ணெய் தடவி தடவி பத்திரமாக எடுத்து அந்த தேவார நூட்களை மீட்டான். இதெல்லாம் நடந்தது எந்த காலத்தில் என்றால் 10ஆம் நூற்றாண்டில் தான் இது எல்லாமே நடந்தது. அந்த தேவார நூட்களை மீட்டெடுத்ததெல்லாம் 10ஆம் நூற்றாண்டில். ஆனால் இந்த மூவர்கள் வாழ்ந்த காலம் 7ஆம் நூற்றாண்டு அல்லது 8ஆம் நூற்றாண்டு. ஆனால் நமது மாணிக்கவாசகர் வாழ்ந்த நூற்றாண்டு 3ஆம், இவர்களுக்கு முன்பே வாழ்ந்தவர் தான் நமது மாணிக்கவாசகர். அவர் வாழ்ந்த காலம் 3ஆம் நூற்றாண்டாகும். இந்த மாதிரி இருக்கையில தான் இந்த நூட்களை எல்லாம் ராஜராஜ சோழன் அந்த நூட்களை மீட்டெடுத்து சுத்தமாக பிரதியிடுவதற்காக அச்சிட வேண்டும் என்பதற்காக அத்தனையும் மீட்டெடுத்ததில் 8000 சொச்சம் நூட்களே தேவார நூட்கள் கிடைத்தன. ஆனால் திருவாசகம் நூட்கள் முழுதும் கிடைத்து விட்டன. ஏனென்றால் அவை இறைவனால் எழுதப்பட்டவை. அதனால் ஒரு ஏடு கூட மிஸ் ஆகாமல் திருவாசகம் கிடைத்து விட்டது. ஆனால் தேவாரம் நூட்கள் கரையானால் அரிக்கப்பட்டு அதனால் மீட்கப்பட்டு ராஜராஜ சோழனால் மீட்கப்பட்டு 8000 சொச்சம் நூட்களே திருப்பி எடுக்கப்பட்டன. அதனால் ராஜராஜ சோழனுக்கு அங்கிருந்த அனைவரும் திருமறை கண்ட சோழன் என்ற சிறப்பு பெயரையும் வைத்தார்கள். அதே மாதிரி சிவனுக்கு அவ்வளவு பூஜைகள் பண்ணியதால் அவனை சிவபாத சேகரன் என்ற திருப்பெயரும் வைத்து அழைத்தார்கள். அதே மாதிரி அங்கிருந்த விநாயகருக்கு திருமறையை மீட்டெடுத்ததால் திருமறை கண்ட விநாயகர் என்ற சிறப்பும் ஏற்பட்டது. இதெல்லாம் எங்கு நடந்தது? இந்த தில்லைமூதின் சிறப்புகளே இவை. ஆடிய நடராஜரின் சிறப்புகளே இவை. எல்லாமே தில்லை சிற்றம்பலத்தில் தில்லை சிதம்பரத்தில் இவ்வளவு அதிசயங்கள் நடந்தன. இவ்வாறு எடுக்கப்பட்ட தேவார நூட்களையே ராஜராஜ சோழனும் குந்தவை பிராட்டியும் இருவரும் இணைந்து புது புது நூல்களாக அச்சிட்டு மக்களுக்கு அந்த தேவாரம் நூட்களை விநியோகம் செய்தன. இவ்வாறு தேவாரம் நூட்கள் காப்பாற்றப்பட்டு மீட்டெடுக்கப்பட்டன. இத்தனையும் நடந்தது தில்லை சிதம்பரத்தில் தான். அதனால்தான் தில்லைமூதூர் ஒரு இவ்வளவு பெருமையை கொண்டது. அது மட்டுமா நடந்தது? சேக்கிலார் தாம் எழுதிய பெரிய புராணம் நூலிலும் இறைவனே நடராஜ பெருமானை அடியெடுத்து கொடுத்தார். அதான் உலகலாம் என அடியெடுத்து கொடுத்தார் சேக்கிலாருக்கு. அதுதான் உலகலாம் உணர்ந்து ஓதற்கரியவன் நிலவுலாகிய நீர்மல வேணியன் அழகில் ஜோதியன் அம்பலத்தாடுவன் மலர் சிலம்படி வாழ்த்தி வணங்குவோம் அப்படின்னு அவர் தன்னோட பாடலை பெரிய புராணத்துல அவர் எழுதினாரு. அந்த பெரிய புராணத்துக்கு அடியெடுத்து கொடுத்தது நடராஜ பெருமான் தில்லை சிதம்பரத்துல நடந்ததுனாலதான் அதையும் அரங்கேற்றம் எங்கு நடைபெற்றது என்றால் சிதம்பரத்துல தான் அதுவும் நடைபெற்றது. இவ்வளவு சிறப்புகள் மட்டுமில்லாமல் சேந்தனார் என்பவர் தன் தேரோட்டம் நடக்கும் போது கூட தன் தேர் நகராத போது சிவபெருமானுடைய நடராஜ பெருமானுடைய தேர் நகராத போது தான் திருப்பல்லாண்டு பாடியே தான் அந்த தேரை நகர்த்தினார். இவ்வளவு சிறப்புகள் வாய்ந்தது தில்லைமூதூருக்கு சொல்லிக்கொண்டே போகலாம். அடுக்கடுக்காய் நமது மாணிக்க வாசகர் எழுதிய மாணிக்க வாசகர் ஜோதியாய் மறந்ததும் இந்த தில்லை சிதம்பரத்தில் தான். அந்த நூட்களை இறைவன் எழுதி வாங்கி கொண்டதும் இந்த சிதம்பரத்தில் தான் நடந்தது. அது இல்லாமல் அங்கே ஒரு பெரிய மணி கட்டி இருப்பார்கள், பார்த்திருப்பீர்களா? சிதம்பரத்துல பார்த்தீங்கன்னா பெரிய மணி செகண்டி போரணம்னு சொல்லுவாங்க. அதாவது நம்ம கோயில்கள் எல்லாம் மணி அடிப்போம், அதுல அந்த வைப்ரேஷன் சவுண்டு கேட்கும். அந்த வைப்ரேஷன் சவுண்டு பார்த்தீங்கன்னா ஒரு 7 வினாடிகள் அடித்த ஓசை அடித்த பின் 7 வினாடிகள் மட்டுமே நிலைத்திருக்கும். ஆனால் சிதம்பரத்தில் இருக்கிற மணி ஓசை அடித்த பின்
சிகண்டி பூரண மணி அடித்த பின் 57 வினாடிகள் தொடர்ச்சியாக அந்த மணியின் ஓசை நமக்குள் ஒலித்து கொண்டே இருக்கும். அப்போதுதான் என்ன ஆகுனா நம்மளது மூலாதார சக்தி கீழிருந்து மேலாக புறப்பட்டு கிளம்பி எல்லா சக்கரங்களையும் சுழல வைக்கும். அப்பேற்பட்ட சக்தி உடையதுதான் சிகண்டி பூரண மணி. அதுவும் எங்கு உள்ளது? சிதம்பரத்தில் தான் உள்ளது. இப்படி அடுக்கடுக்காய் சொல்லிக்கொண்டே போலாம். இதற்கு எண்ணிக்கையே கிடையாது. ஏனால் அவருடைய கீர்த்தி பெருமை அவ்வளவு சிறப்பு வாய்ந்த பெருமைகளுடைய ஊர்தான் இந்த தில்லைமூதூர். இதற்காக இவ்வளவு உதாரணங்கள் சொல்லிவிட்டாச்சு. இனி நமது மாணிக்கவாசகர்களோட பாடலுக்கு வருகிறோம். இப்பேற்பட்ட சிறப்பு வாய்ந்த, அதனாலதான் சிதம்பர நடராஜர் சிறப்பின் உச்சம் அப்படிங்கிற நம்ம தலைப்பு கொடுத்துருக்குறோம். இந்த சிதம்பர நடராஜர் தில்லைமூதூர்ல ஆடிய திருவடியாய் நிற்கிறாரு. அதுலதான் பல்லுயிர் எல்லாம் பயின்றனாகி, பல்லுயிர் அப்படிங்கிறத சொல்றான்னா பல உயிர்கள், அதாவது ஓர் உயிர் இருந்து நம்ம பகுத்தறிவுள்ள பல உயிர்களுக்கு எல்லாமே அவர் தான் பயின்றனாகி, பயின்றனா அதுலதான் அவர் தான் இறைவன் தான் செயல்பட்டு கொண்டிருக்கிறார். ஒவ்வொரு உயிர்களோட ஆன்மாக்குள்ளையும் செயல்பட்டு கொண்டிருப்பவர் யார் என்றால் சிவபெருமான் தான், நடராஜ பெருமான் தான் செயல்பட்டு கொண்டிருக்கிறார். எண்ணில் பல்குணம்னா எண்ணிக்கையில் அடங்காத பல குணங்களை கொண்டதுதான் இந்த உயிர்கள். எழில் பெற விளங்கி இந்த பல குணங்கள் இந்த மாதிரி ஒரு வீட்டுக்குள்ள பாருங்க, ஒரு கரண்ட் லைன் கனெக்ஷன் கொடுக்குறோம். அந்த கரண்ட் லைன் கனெக்ஷன் கொடுத்த பின்னாடி பார்த்தீங்கன்னா அந்த லைன்ல ஒரு டியூப் லைட் எரியும், பல்ப் எரியும், ஃபேனா ஓடும், மிக்சியா ஓடும், கிரைண்டரா மாதிரி ஓடும். இப்படி பல விதங்களை, கரண்ட் ஒன்று தான், ஆனால் அதோட உருவங்கள், அதோட இது பல உருவங்கள்ல நமக்கு தென்படுது இல்லையா? அதே மாதிரிதான் இறைவன் படைத்த உயிர்கள் ஒன்றுதான், ஆனால் குணங்கள் பலவேறு விதமாக இருக்கிறார். அந்த பலவேறு விதமா குணங்கள் இருக்கிற அத்தனை உயிர்களுமே இறைவனை கும்பிட்டால் எழில் பெற விளங்கி தோற்ற பொலிவுடன் விளங்குவார்கள். அந்த அவர்களை கும்பிட இறைவனை ஈசனை கும்பிட என்ன ஆகும்னா அந்த இது நமக்கு எழில் பெற அழகுடன் பொலிவுடன் தோற்ற பொலிவாகி விளங்குவார்கள். துண்ணிய கல்வி அப்படிப்பட்ட எழில் பெற விளங்கி இருக்கிறதுனால அந்த அவங்களுக்கெல்லாம் கல்வியை கொடுக்கிறது யாரு? இந்த வித்யா காரக தத்துவத்தை கொடுக்கிறவரே நடராஜ பெருமானாகிய சிவபெருமான் தான் கொடுக்கிறாரு. துண்ணிய கல்வி தோற்றியம் அளித்தும், அவரு தான் அதை தோற்றுவிக்கிறாரு, அவரு தான் அதை அளிக்கிறாரு. தோற்றியம் அப்படின்னா அந்த வித்யா காரகத்துல அவர் கொடுக்கிற நல்லறிவுகளை எல்லாம் அவர் தோற்றுவிக்கிற நல்லறிவுகளை எல்லாம் நம்ம எடுத்துக்கணும். அதுல இருக்கிற தீய சக்திகளை எல்லாம், தீமைகளை எல்லாம் அவர் அழிச்சிருவாரு. இப்படி இப்பேற்பட்ட தில்லைமூதூர்ல ஆகமங்களையும் வேதங்களையும் எல்லா உபநிடதங்களையும் எல்லாத்தையும் கொடுத்தவர் யாரு? நம்ம தில்லைமூதூர் ஆடிய திருவடியாகிய நடராஜ பெருமான் தான் கொடுத்தது. எல்லாத்துக்கும் அவர் அனுகிரகம் கொடுத்தாரு. அதே மாதிரி நாமளும் அவரோட அனுகிரகத்தை, அவரோட பாதத்தை சரணாகதி அடைஞ்சு அவரைவே அந்த வேத ஆகம வித்யாகாரக தத்துவங்களை நம்மளும் பயன்படுத்தலாம். நம்மளையும் எழில் பெற விளங்கி நம்மளையும் தோற்ற பொலிவுடன் நம்மளையும் உச்சத்துக்கு கொண்டு செல்வார். அதை நீங்கள் எல்லாரும் கடைபிடியுங்கள் அன்பர்களே. நன்றி, வணக்கம் அன்பர்களே.